உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தை மாத பலன்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறாங்க. எங்களுக்கு வழி கிடைக்க போகிறதா? அதான் முக்கியம். கவலையே படாதீங்க, கம்பல்சரி வழி உண்டு. 4 கிரகங்கள் மகரத்தில் சேருகிறது. உச்சம் பெற்ற செவ்வாயோடு சுக்கிரனோடு புதனோடு சேர்ந்த சூரியன் பிரமாதமான யோகங்கள் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. உங்கள் ராசிக்கு எல்லா கிரகங்களுமாக சேர்ந்து மகரத்துக்கு போச்சு பாருங்க, அங்கே நிற்குது ட்விஸ்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மகரத்தில் தாங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. அது ஏன் செவ்வாய் உச்சம்னா இவ்வளோ பேர் அட்டென்ஷனாக பார்க்குறாங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் சொத்து சேர்த்துற பெரிய விஷயமே பூமியோ வீடோ லேண்டோ அரசு பதவிகளோ உயர் கௌரவமான ஒரு கவர்மெண்ட் ஜாபுகளோ இது எல்லாமே எங்கே வருதுன்னா செவ்வாய் தர்ற அனுகிரகத்தினால தாங்க ஏற்படுது. இதில் புதன் வேற வருகிறாரு. புதனும் சூரியனுமாக வராங்க மகரத்தில். இது புதாதித்ய யோகம் என்று அழைக்கப்படுகிறதுங்க. அதே மாதிரி சுக்கிரன் வேற வராரு. அப்போது சுக்கிரன் ரொம்ப முக்கியமான ஆள், செவ்வாய் அதை விட முக்கியமான ஆள், புதன் அதே மாதிரி சூரியன் எல்லாருமா சேர்ந்து 10ஆம் இடத்தில் வரும் பொழுது அது ஒரு காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்போது யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது, யார் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அள்ள போகிறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி, தெரியும். கன்னிராசிக்காரர்கள்னால் நீங்கள் சிரிப்பீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கன்னிராசிக்காரர்களை நான் காலகாலமாக சொல்லிட்டு இருக்கேன், இவர்களுக்கு மட்டும் காதல் வரவே மாட்டேங்குது. கன்னிராசிக்காரர்கள் என்றைக்குமே கன்னிராசிக்காரர்கள் தான். அது காரணம் என்ன அப்படின்னா, அது என்னமோ தெரில, எல்லாருக்கும் எல்லா ஃபியூஸும் ஒர்க் ஆகுது சார், எங்களுக்கு மட்டும்தான் சார் இந்த லவ் ஃபியூஸ் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. அது என்னமோ தெரில, எப்போ பார்த்தாலும் வேலை மேலே தான் எண்ணம் போதே தவிர ஜாலியாகவே இருக்கும், ஆனால் ஜாலியாக இருக்கணும்னே தோணவே மாட்டேங்குது சார் அப்படிங்கிறதா அவங்க பெரிய ப்ராப்ளமே. கன்னிராசிக்காரர்கள்லாம் 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஐயோ, அதை ஏன் சார் சொல்கிறீங்க? பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் பாதி பேருக்கு வேலை போயிடுச்சு. பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் கன்னிராசிக்காரர்கள் பாதி பேர் வேலை ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு, எப்போ போகும்னு தெரில. இந்த மாதிரி தான். ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 10லே குரு பகம் அது என்ன ஆகிடுது, குரு இருந்தால் பதவி பறிபோகும்னா. அதனால் அந்த 10லே குரு வர்ற இந்த பிரச்சனையை எப்படி டேக்கல் பண்ண போகிறீங்க, இதுதான் பெரிய பிரைமரி கொஸ்டின். ஸோ இப்போ இந்த பிரைமரி கொஸ்டினுக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வேலையை பிடுங்கிறார். இப்போது எல்லா கிரகமாக சேர்ந்து 5ஆம் இடத்துக்கு வராருங்க, சும்மா கிடையாது. கன்னிராசிக்காரர்களுக்கு 2 கூடிய சுக்கிரன், யார் 2 9 கூடியவர், தனாதிபதி பாக்யாதிபதி. இந்த பக்கம் என்னடானா 3 8 கூடிய செவ்வாய் பகவான். இந்த பக்கம் என்னடானா 1 10 கூடிய புத பகவான். இந்த பக்கம் என்னடானா 12 கூடிய சூரிய பகவான். இப்படி ஊரே போய் 5ஆம் இடத்துல அமர்கிறது. 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, யோகங்கள் பெருகுகிறது. அது என்ன யோகம்? யோகம்னா என்ன அப்படின்னா, நண்பர்களே, ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது எப்போனாலும் வேலை போகிறதுக்காக ரெடியாக வச்சுருக்கானுங்க. இந்த ஒரு மாதம் உங்களுக்கு லீவ் விடுறாங்க. இப்போது இந்த ஜனவரி 15லிருந்து பிப்ரவரி எண்டு வரைக்கும் ஒரு லீவ். இந்த லீவை பயன்படுத்தி ஜம்ப் பண்ணி வேறு கம்பெனிக்கு ஓடி போயிருங்க. இதே கம்பெனியை விட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை எடுத்துக்கிடுவாங்க. அதனால் அடுத்த 1 மாதத்துக்குள்ளே எப்படியாவது வேறு இடத்துல டேலண்ட்டாக வேலை பார்த்துட்டு போயிருங்க. அதுதான் யோகம் நம்பர் 1. ஸோ அப்போது 2 5 9 கூடிய சுக்கிர பகவான் வேறு 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, சுக்கிரமூர்த்தி சுபவகை ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காரு டிராவல்ஸு போன்ற விஷயங்கள் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலங்க. அதே மாதிரி ஐடி நெட்வொர்க்கிங் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலம். எதெல்லாம் நீங்கள் டெலிகம்யூனிகேஷன் தொலைத்தொடர்புன்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இந்த காலம் என்பது அமையும். அதே நேரத்தில் 3 8 கூடிய செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, 5 கூடிய செவ்வாய் உச்சம் என்பதால் என்ன ஆகும்னா, 8 கூடியவன் 5ஆம் இடத்தில் உச்சம். 8 கூடியவர் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த 5ஆம் இடம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். என்ன ப்ராப்ளம் ஆகும்? 5னா குழந்தைகள், 5னா புத்திர பிராப்தி, 5னா சொத்து, இதில் பிரச்சனைகள் வரும். புத்திர பிராப்தியில் பிரச்சனை வரும். குழந்தை விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எப்பொழுதுமே இந்த குழந்தை விஷயம் ஐவிஎஃப் பண்ணுறோம், ஐஏஐ பண்ணுறோம், மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இட்ஸி மாதிரி பண்ணுறோம், இத்தனை லட்சம் செலவு பண்ணி பண்ணுறோம், ரொம்ப பார்த்து பண்ணுங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் பிரச்சனைகள் வருவதற்கான வழிகளாக அமைவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த 5ஆம் இடத்திலே இத்தனை பேர் வரக்கூடாது. வரும் பொழுது
ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் முக்கியமான விஷயமே. அதே மாதிரி செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துக்கு சொத்துலேயே பிரச்சனை வரும். சொத்து, அதாவது வந்து உங்கள் பக்கம் சொத்துல லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது சார், சார் இது வந்து ஏரி புறம்போக்காக இருக்குது, அது மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, இந்த பத்திரத்தில் எல்லாம் எழுதியிருப்பாங்க. எழுதியிருக்கிற அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அது நீர்பிடிப்பு ஏரியா, இது வந்து விற்கக்கூடாது, நாட் சேலபிள் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படின்னா அந்த வீர விளையாட்டுக்கெலாம் போகாதீங்க. சரி, நாட் சேலபிள்னா நாட் சேலபிள், அவ்வளோதான். சட்டம் தன் கடமையை செய்யும். சட்டம் சொல்கிறத கேளுங்க, சட்டத்தை எதிர்த்து பேசாதீங்க. இல்லை நான் நாட் சேலபிள் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுவேன், பிடிச்சிட்டு போயிடுவாங்க சார், பிடிச்சிட்டு போயிடுவாங்க. 5ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, தேவையில்லாமல் எதையும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்திலே டாக்குமெண்ட்டு தப்பாக போடுறது, அல்லது சும்மா நாச்சுக்கு நான் வந்து ஒரு வேல்யூ போட்டேன், நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் பண்ணிடலான்னு நினச்சேன், நீங்கள் என்ன பண்ணாலும் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிரும். அதனால் அதெல்லாம் வேண்டாம். அடுத்ததாக 2-9 கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட, கிரிப்டோ கரன்சி சம்மந்தப்பட்ட புள்ளிகள் அளவீட்டில் வரக்கூடிய பணங்கள் போன்றவையெல்லாம் அதிகமாகும். அதாவது இந்த மாதிரியான இந்த இதெல்லாம் ஆன்லைன் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலம் என்பது அமையும். இந்த தை மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு 2 விஷயம் நடக்க போகுது. ஒன்று, ஏற்கனவே வேலை போகிற நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு புதிய வேலை காப்பாற்றப்படுகிறது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பழைய வேலை, என்ன வேலை நீங்கள் பண்ணீங்களோ, பழைய வேலை நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல வேலையே போகிற நிலைமை வந்தாலும் உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல இவர் வந்து வரும் பொழுது அதுலேருந்து அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு என்பது ஏற்படுகிறது. ஆக இந்த ஒரு மாதம் எங்கேயாவது ஜம்ப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த புத பகவான்கிற போது கணிதம், பைனரிக் சிஸ்டம், ப்ரோக்ராமர்ஸு, C++, சி டெவலப்பர்ஸு, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் பண்ணுறீங்களே, உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். இந்த ப்ரோக்ராமாக எழுதுறது, அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸு போன்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். கணக்கு வருவாய் கணக்கு பார்க்குறவங்க, இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரமாக இந்த நேரம் என்பது அமையும். ஸோ இந்த புத பகவான் வந்து 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஞானம், புதன் ப்ரீகேஜி ஸ்கூல்ஸு, எல்கேஜி ஸ்கூல்ஸு, இந்த மாதிரியான இது செகண்டரி ஸ்கூல்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு நேரமாக இந்த நேரம் என்பது அமையும். அதே மாதிரி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தால் என்ன ஆகும்னா, பந்தயத்தில் ஜெயிப்பீங்க. வாழ்க்கை ஒரு போர்க்காலம், வேட்டையாடி பார்க்கணும், அந்த மாதிரிலாம். அப்போ என்ன ஆகுன்னா, ஒருத்தர் சவால் விட்டு வந்திருப்பீங்க, பார் உன் முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறேன் பார் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரியே ஜெயிப்பீங்க. நண்பர்களே, சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் 5ஆம் இடத்தை வந்து சுக்கிர பகவான் உட்காந்தா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நீங்கள் தான் அந்த பந்தயத்திலலாம் ஜெயிக்க போகிறீங்க. அப்போது பர்சனலாக ஒரு கமிட்மெண்ட் வச்சுருக்கீங்க, வீடு கட்டி காட்டுறேன், நான் வந்து பூமி வாங்கி காட்டுறேன், இந்த மாதிரிலாம் சேலஞ்ச் வச்சுருந்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேற்றுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு சூப்பரான காலம் என்பது வந்துருச்சு, கலக்குங்க. ஸோ இந்த செவ்வாய் வருகின்ற, உச்சம் பெறுகின்ற, அதே மாதிரி 4 கிரகங்கள் சேருகின்ற இந்த தை மாதம் தொட்டு இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். போட்டித் தேர்வுகள்லாம் ஜெயிக்க போகிறீங்க. என்னை தொடர்ந்து தொடர்பு கொள்ளணுன்னா கீழே போயிட்டுருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.